அன்புக்குரியவர்களே, பெற்றோரை பெருமைப்படுத்துவோம் என்னும் விவிலியத்தொடர் இன்று பழைய ஏற்பாட்டில் தோபித் நூலில் வருகிற தோபியா என்னும் இளைஞன் தன்னுடைய பெற்றோரை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தினார் என்பதை அடுத்த 4 நாட்களுக்கு நாம் பார்ப்போம். முதலில் பெற்றோரின் தந்தையின் அறிவுரைக்கு செவிமடுத்த ஒரு மகன். எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் அந்த அறிவுரைக்கு செவிமடுக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதுவே பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு பெருமை, கடமை. ஆகவே இந்த தோபித்து நூலில் தோபித்து என்னும் தந்தை, தோபியா என்னும் மகன். தோபித்து நூல் 4ஆம் அதிகாரம் முழுவதும் தோபித்து தன் மகன் தோபியாவுக்கு கொடுத்த அறிவுரை முழுக்க வருகிறது. ஏராளமான அறிவுரைகளை அவர் சொல்கிறார். என்னை நல்லடக்கம் செய், தாயை மதித்து நட, தர்மம் செய், ஆண்டவரை நினை, வேற்றின பெண்ணை திருமணம் செய்யாதே, சோம்பல் படாதே, கூலியை உடனே கொடுத்து விடு, அளவுக்கு மீறி மது அருந்தாதே, குடிபோதை பழக்கத்துக்கு ஆளாகாதே, தேவைக்கு மேல் உண்ட உள்ளதையெல்லாம் தர்மம் செய்து என்று நிறைய அறிவுரைகளை சொல்கிறார். இந்த அறிவுரைகளுக்கு தோபியா முழு மனதோடு செவிமடுக்கிறார். இறுதியாக 5ஆம் அதிகாரம் முதல் இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். தோபியா, அப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே நல்ல ஒரு மகன், நல்ல ஒரு மகள் பெற்றோரை பெருமைப்படுத்துவதற்கான முதல் படி என்னவென்றால் அவருடைய அறிவுரைக்கு முழுமனதோடு செவிசாய்ப்பது, அதன்படி நடப்பது. ஆகவே தோபியாவை போல எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோருடைய அறிவுரைக்கு செவிமடுப்பார்களாக, அதன்படி நடப்பார்களாக. இவ்வாறு பெற்றோரை பெருமைப்படுத்துவார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.